ஹாய் கைஸ், என்னடா மூஞ்சி எவ்வளோ சீரியஸாக வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கதையே ரொம்ப சீரியஸாக இருக்கும். அப்போ நான் மூஞ்சி இப்படி வச்சுட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ மூஞ்சி இப்படி வச்சுருக்கேன்னு யோசிக்காதீங்க, கதையை மட்டும் கேளுங்க. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, பெரியவங்க ஒரு அட்வைஸ் சொன்னால் கேட்குறதில்ல. இந்த சைடு போவாரா அந்த சைடு போவாரான்னு சொன்னால் ஆளாக முந்தி அடிச்சுட்டு போவோம். அப்படி முந்தி அடிச்சுட்டு போய் மாட்டிக்கிட்டு முழிச்ச 4 மாணவர்களோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதை என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதைக்குள்ளேயே பாருங்க. கதையோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலேஜை பற்றி பார்க்கலாம். காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் நம்ம பசங்க எதிர்பார்க்குற மாதிரி சும்மா சூப்பராக லக்ஸூரியஸ்டாக அழகாக இருக்கும். அந்த காலேஜ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கும். சேர்ந்தா இந்த மாதிரி காலேஜில் சேரணும்னு பசங்களும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சூப்பர் காலேஜ். அண்ட் அந்த சுற்று வட்டாரத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல பசுமையாக நிறைய மரங்கள் வச்சு நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. காலேஜேவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு காலேஜ் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே பேக் பில்டிங்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டுங்க. அந்த சைடு பசங்களே போகக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க காலேஜில். எதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆசிரியர் சொல்லவே மாட்டாங்க. கதையோட ஹீரோஸ் பேர் மொத்தம் 4. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா, ரமேஷ், சுரேஷ், ஜீவா. இவங்க 4 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோஸ்வா என்ன சொல்கிறான்னா, டேய் மச்சான், பின்னாடி இருக்க பில்டிங்கை நம்மளை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே, ஒரு நாளாவது போய் பார்க்கணும்டான்றாங்க. அப்போ சுரேஷ் சொல்கிறான், டீச்சர்ஸ்தே விட மாட்டேங்கிறாங்களேடா, நம்ம எப்படா உள்ளே போகிறதுன்னு கேட்க, அப்போ ஜோஸ்வா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான். டேய் மச்சான், நைட்டு வாட்ச்மேன் கிளம்புனதுக்கப்புறம் நைட்டு போய் உள்ளே போய் பார்த்தா என்னன்றாங்க. ஆனால் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. ஜோஷ்வா கம்பல் பண்ணனால நைட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டும் ஆகுது. இவங்க நைட்டும் காலேஜுக்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் காலேஜை கிடக்குறாங்க. செகண்ட் ஆஃப் காலேஜை பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் காலேஜை விட ஆப்போசிட். எந்த அளவுக்கு ஆப்போசிட்னா, நரகத்தை பார்த்ததை விட இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டிக்காக இவங்க உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா காலேஜ் ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 100-150 வருஷம் அடைச்சி வச்சுருந்தா எந்த அளவுக்கு பழமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு பழசாக இருக்குது. ஸோ இவங்க மேலும் மேலும் உள்ள காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கப்ப 100-150 பேர் சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு பயத்தை தரக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது. ஃபியர்னஸ் மீன்ஸ் 100-150 பேர் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற ஃபீல் இருக்குது. 3-4 பேருக்குமே அந்த ஃபீல் இருக்குது. ஸோ இவங்க மேலும் மேலும் ஸ்டெப் எடுத்து வைக்க இவங்களுக்கு அப்படியே குசு 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 குசுன்னு யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. எந்த அளவுக்கு ரொம்ப மைலூட்டாக சவுண்டு கேட்குது. ஸோ இவங்க சரி நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு சத்தம் கூட அப்படி கேட்கும், ஸோ இதை கண்டு யாரும் பயப்பட வேணான்ட்டு ஜோஷ்வா ஆறுதல் சொல்லிட்டு மேலும் மேலும் உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போக தான் அவங்களுக்கு இன்னும் பயத்தை தர்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் ஒளிஞ்சிருந்து உங்களை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. 1000 பேர் நம்மளை சுற்றி நின்று பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது 4 பேர்த்துக்குமே தப்பாக படுறனால நம்ம இங்கேருந்து கிளம்புறது நல்லதுன்ட்டு கரெக்டான முடிவெடுத்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா என்னத்தையோ பார்த்து செம்மையாக பயப்படுறான். ஒரு மாதிரி ஃபிட்ஸே அவனுக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிடறான். ஸோ மீத 3 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்னமோ இருக்குது, ஜோஷ்வா பார்த்து பயந்துருக்கா, நம்மளும் அதை பார்த்தோம்னா நமக்கும் இதே நிலமை தான், ஸோ அந்த சைடு பார்த்துடவே கூடாதுன்னு ஜோஷ்வாவை தூக்கிட்டு மெல்ல மெல்ல நடக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா படக்குன்னு ஒரு அடி நம்ம சுரேஷ்க்கு. எதாலன்னு பார்த்தீங்கன்னா கதவு படக்குன்னு திருதுப்புன்னு அடைச்சிருக்கு. அதனால் சுரேஷ் மண்டையில் அடிபட்டு அவனும் அன்கான்ஷியஸ்க்கு போயிடறான். ஸோ மீத 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிக்கிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கப்ப எங்கிருந்து இந்த கல் வந்துச்சுன்னு தெரில, ரமேஷ் தடுக்கி விழுந்து மண்டை உடஞ்சிருது. ஸோ மீத இருக்க ஒருத்தன் அவங்க 3 பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் வெளியே போய் பார்த்தா காலேஜே நரகம் மாதிரி தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, மீதி இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டு இப்படியோ ஊர் வரைக்கும் கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறப்ப அவன் சொன்ன ஒரே விஷயம், என் ப்ரொஃபஸர்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா அம்மாவும் ஃபோன் போட்டு தராங்க. அவன் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், தயவு செய்து அந்த செகண்ட் ஆஃப் பில்டிங்க்கு யாரையுமே அனுப்பிடாதீங்க,
மீறி அனுப்புனா அவங்க உசுருக்கே ஆபத்துன்னு அவன் சொன்னான்.